நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினால இந்த ஆசிரியருடன் காலை பொழுது உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துத்தின் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதான். நம்ம வாழ்கிற நாளெல்லாம் அவர் கிருபை இருக்குமா, அதான் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட், சரி. இந்த நாள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நாள். எல்லா இடத்துலையும் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, நல்ல எக்ஸைட்டிங்காக கொண்டாட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குருத்தோலையை கையில் பிடிச்சிட்டு நிறைய பேர் போகிறத இன்றைக்கி பார்ப்போம். ஏன் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த நோக்கம், இந்த பூமியில் எதற்காக அவர் வந்தாரோ அதையெல்லாம் செய்து முடித்து தன் ஜீவனை கொடுக்க போவார். அப்போ இயேசுக்கு எல்லாம் தெரியும், அறிந்து அந்த தன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றின அந்த ஜெயத்திற்காக அந்த கழுத பவனியாக அங்கே வராரு. சரிங்களா? அதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ட்ரையம்ஃபல் என்ட்ரின்னு சொல்லப்பட்டிருக்கு, வெற்றிகரமான பிரவேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. இது மிக முக்கியமான சம்பவம் என்றதால் 4 சுவிசேஷங்களையும் இதை குறித்து கர்த்தர் என்ன பண்ணார், கர்த்தர் ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்தாரு. மத்தேயு எழுதினார், மார்க் எழுதினார், யோவான் எழுதினார், லூக்கா எழுதினார், எல்லாமே எழுதினாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாமே எழுதுவாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க, அது இம்பார்ட்டண்ட்டை காண்பிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. சரி சரி, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் குருத்தோலையை கையில் பிடித்து கொண்டு வாசிங்க. நம்ம சரி என்ன பண்ணுறீங்க, இது மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சரி, ஓசனா அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21 இருக்கு பாருங்கள். ஓசனா கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லைங்க? எந்த வசனம்? 21 இருக்கு பாருங்கள். மத்தேயு 21. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாமத்தினால வருகிற கர்த்தருடைய நாமத்தினால வருகிற உன்னதத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். என்ன பண்ணாங்க, சவுண்டாக சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்லலை, ஏசப்பா அவங்கள சொல்ல வச்சார். சரி, எபிரே இந்த இது நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஓசன்னான்னு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இது இந்த ஓசனாக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஓசனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஓசனா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் அடங்கிய ஒரு சொல்லு தான் அந்த ஓசனா. புதிய ஏற்பாட்டில் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து யாஷா நா அப்படின்னு அர்த்தமா. யாஷா நா என்ன அர்த்தம்? 2 வார்த்தைகளுடைய சொல் தான் அந்த ஓசனா என்கிற புதிய ஏற்பாட்டில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. யாஷா அப்படின்னா காப்பாற்றும், சேவ்னு அர்த்தம், இல்லை உதவி செய்யும். நா அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஓசனான்னு அர்த்தம் இப்பொழுது உதவி செய்யும். என்ன அர்த்தம்? யாஷான்னா அப்படிதான் ஓசான்னா. ஓசான்னா அப்படின்னா இப்பொழுது உதவி செய்யும் அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்க? ஏசப்பாவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம கூட பிரச்சனை வரும்போது, பிரச்சனை இருக்கிற நேரத்தில் பண்ணுவோம், ஆண்டவரே இப்போ எனக்கு உதவி செய்யுங்க. எப்போ? இப்போ அப்படின்னு கேட்போம். இல்லை நாளைக்கு உதவி செய்யணும் கேட்போமா? நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அப்போயே உதவி கேட்போம். அதுதான் அதனுடைய பொருள். சரிங்களா? பழைய ஏற்பாட்டிலே அதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், சரி. இப்போ இந்த நம்ம லூக்காவில் வந்துடலாம். லூக்காவில் யோவான் வந்துடலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த காப்பாற்றுங்க, சேவ் என்ற வார்த்தை 149 தடவை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்கு? 40. சேவ் என்ற ஒரு வார்த்தை. சரி, நிறைய அந்த ஓசனான்ற வார்த்தை பார்த்திங்கன்னா 205 தடவை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை காப்பாற்றுற யார் தான்? ஏசப்பா மட்டும்தான். அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க வேலைக்கு. கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும்போது அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க. வேறு எங்கள் வெளிநிலங்களுக்கு வேலைக்கு போகும்போது வரமாட்டாங்க. எந்த இடத்துலையும் எந்த அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க. கூட வருகிற ஒருவர் உண்டு, அவர் இயேசு. அல்லேலூயா. அதனால தான் அத்தனை தடவை அவரை பார்த்து தான் சொல்லணும், கர்த்தாவே இப்போ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். சரி, 200 எத்தனை தடவை? 5 தடவை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். சரி, இங்கே யோவானுக்கு வந்துடலாம். யோவானில் பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க எல்லாற்றையும் விட கிபி 90களில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் எங்கேருந்து எழுதுறதுங்க? எல்லாத்தையும் பரிசுத்தாவின் மூலியமாக பத்மு என்கிற தீவில் இருந்து எழுதுகிறாரு. எந்த தீவில்? பத்மு என்கிற ஒரு தீவில் இருந்து எழுதுறாரு. அந்த பத்மு தீவில் தான் எல்லாமே எழுதுறாரு. வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினார். என்ன பண்ணல, விஷம் காற்று நிறைந்த ஒரு இடம். யோவானை கொல்ல முடியல, என்னென்னவோ தண்டனை கொடுத்து பார்த்தாங்க, கொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணாங்க, விஷ காற்று உறிஞ்சி சாவட்டும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் விட்டாங்க. ஆமாம், இல்லைங்களா? அதனால தான் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் சொன்னார், யோவான், அதே யோவான் 11ஆம் அதிகாரத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி 11ஆம் அதிகாரம் சொல்லியிருக்காரு. இப்போ 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முழு விஷயங்கள் பார்க்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 12லிருந்து 19 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு யாருக்கு எதிர்கொண்டு போகிறாங்களா? ஏசு எங்கே பாருங்க, ஏசு எங்கேருந்து வராங்கன்னா ஒலிவ மலையிலேருந்து அந்த பெத்தானியாங்கிற ஊர்லேருந்து வராரு. இப்போ இவங்க எல்லாம் எதிர்கொண்டு போகிறாங்களாம். யாருக்கு எதிர்கொண்டு போகிறாங்க? ஏசுவுக்கு எதிர்கொண்டு போகிறாங்களாம். எதுக்கு? நல்லா பாருங்கள், இது நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா. இப்போ இவர் யார் தான்? இஸ்ரவேலின் ராஜா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க இஸ்ரேலில். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் இவர் இந்த ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டாக காமிச்சிட்டு போகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே யோவான் குறிப்பிடுறாரு, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளுக்கு முன்னாடி. எப்போ? இப்போ பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாள் முன்னாடி. அப்போ பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி 6வது நாளில் இந்த சம்பவம் நடக்குது. எப்போ நடக்குது? பஸ்கா பண்டிகைக்கு 5 நாள் முன்னாடி, அந்த 6ஆம் நாளில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ 6 நாளுக்கு முன்னாடினா பஸ்காவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி குஷ்டரோகிய சீமோன் வீட்டில் இயேசுவுக்கு ஒரு விருந்து பண்ணாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, மகதலேனா மரியாள் அவர் பாதத்தில் எண்ணெயை வார்த்து தன் கண்ணீர்னால அவர் காலை தொடச்சி, தன் தலைமயிர்னால அவர் கண்ணீரில் காலை நினச்சி அந்த முடியை வச்சு தொடச்சாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் 1 வாரத்தை அவர் எங்கே போகிறாரு? கீழே போகிறாரு. கீழே போகிறாரு. எல்லோரும் கீழே போனால் கதை முடிஞ்சு. இல்லை, நம்ம ஆண்டு கீழே போயிட்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு மேலே போனார். ரைட். இதை மென்ஷன் பண்ணது யோவான் மட்டும்தான். அப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா, பஸ்காவுக்கு கரெக்டாக 5 நாள் முன்னாடி, பஸ்கா பண்டிகைக்கு. பஸ்கா நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா? பவுல் சொன்னார், நான் அதுதான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு தான் பஸ்கா, சரிங்களா? பஸ்கா தான் இயேசு கிறிஸ்து. சரி, ரைட். இப்போ இது சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இப்போ வந்துடலாம். இப்போ திரளான ஜனங்கள் இயேசு பெத்தானியிலேருந்து கழுத மேலே பவனியாய் வரும்பொழுது என்ன பண்ணாங்க? எதிர்கொண்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன். ஓசனா அப்படி சொன்னாங்களே, ஓசனான்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்பொழுது உதவி செய்யன்னு கேட்குறாங்க ஆண்டவரை. இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உதவி செய்ய தான் வந்தார். எதுக்காக வந்தார்? பெலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து தான் இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு வந்தார். ரைட். இதுக்கு முன்னாடி ஒரு இஸ்ரேல் ராஜாவை கேட்டாங்க. அந்த ராஜா சொன்ன வார்த்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இந்த ராஜாவை கேட்டாங்க. இந்த ராஜா அவங்களுக்கு உதவி செய்தார். இன்னொரு ராஜாவை கேட்டாங்க, இஸ்ரேல் ராஜாவை. அந்த ராஜா அவரால் உதவி செய்ய முடியல. எடுத்துக்கொள்ளுங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அந்த ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அந்த ராஜாவை பார்த்து கேட்குறாங்க,
அப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, நம்ம கூட தேவைப்படுமா இல்லைங்களா? இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேணும் கட்டுறதுக்கு, வீட்டில் வருமானம் வேலை இல்லை, கஷ்டம் வந்துச்சு, மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை வேணும். ஏதாவது ஒன்று கேட்டு தான் இருப்போம் வைங்களேன், கேட்காம இருக்க மாட்டோம். உடம்பு சரியில்லை என்ன கேட்போம்? அப்படி அந்த இடத்துல பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்ததால் அந்த இஸ்ரேல் ராஜா கிட்ட ஆகாரத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆகாரத்தை கேட்கும்போது அந்த ராஜா சொல்கிறாரு, வாசிக்க முடியாத வசனத்தை, ராஜா பின்னும் அவனை பார்த்து என்ன எந்த வருஷம் வாசிக்கிறீங்க நீங்கள்? 26, 27 இருங்க. 26 வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் ராஜா இப்போ இவர் அலங்கத்தின் மேலே நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாக என் ஆண்டவனே என்ன கேட்குறாங்க? ரட்சியுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதற்கு அவன் நான் எதுலேருந்து உன்னை எடுத்து ரட்சிக்க முடியும்? நான் ராஜாவாக இருக்கலாம், நான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கலாம். அந்த ராஜா சொல்கிறாரு, என்னால் முடியாது, அவரால் மட்டும்தான் முடியும், கர்த்தருடைய ராஜ்யம். அதுதான் இவரை கேட்கும்போது இவர் எதுவும் பேசலை. இவர் மாதிரி கழுத மேலே இங்கே நீங்கள் அடுத்த வரிகள் வாசிச்சிங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை ஆக்கி தின்னாங்கன்னு இருக்கும். சிரியா ராஜா அந்த எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது நல்லா பாருங்கள், ஒரு நகரத்தை முற்றுகையிடுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு எதுவுமே நடக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இஸ்ரேல் வந்து காசாவை என்ன பண்ணிட்டாங்க? முற்றுகை போட்டாங்க. அதுக்குள்ளே என்ன போக முடியல? மெடிசன் போல், தண்ணி போல், எலக்ட்ரிசிட்டி போல் எதுவுமே போகலை. நாங்கள் என்ன ஆவாங்க ஜனங்க? அப்படி தானே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த இவங்க என்ன பண்ணாங்க? அந்த ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. என்ன பாருங்கள், இவரும் இஸ்ரேல் ராஜா தான், அவரும் இஸ்ரேல் ராஜா தான். அந்த ராஜா வேணால் ரட்சிக்க முடியாமல் போகலாம், ஆனால் இந்த ராஜா, இயேசு என்கிற ராஜா ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்கிறதுக்கு அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ கழுது மேலே வராரு. நல்ல பாருங்க, கழுது மேலே வரும்பொழுது அவரை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் அடுத்த வருஷம் வாசிங்க, யோவானுக்கு வந்துருங்க. இப்போ யோவான் வந்துருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ரைட், ஓகே. சியோன் குமார்த்தியே, இப்போ பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. என்ன பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ஜனங்களுக்கு? 400 ஆண்டுகள் 2 நாட்கள் அவங்க இருந்தாங்க. இயேசு என்கிற ஒரு நல்ல தெய்வம் வந்து எத்தனையோ அற்புதம் செஞ்சார், எத்தனையோ கணக்கே இல்லை. அவர் செஞ்ச அற்புதம்லாம் கணக்கே இல்லை. சீஷர்கள் குறிப்பிட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ரட்சியம் என்பது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சியோன் குமார்த்தியே. நல்லா பாருங்கள், சியோன் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சியோன்னா சபை. சபைன்னா யார்? நம்ம. கர்த்தர் சியோன்லேருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு இருக்குல்ல, சங்கீதம் 128. கர்த்தர் சியோன்லேருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னா அதுக்கு எத்தனை அர்த்தம்? கர்த்தர் சபை நடுவில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராம். நம்ம சபைக்கு வரும்போது, சபை கூடி வரும்பொழுது அந்த சபை நடுவில் கர்த்தர் இருப்பார். வருகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எருசலேம் அப்படின்னா பரிசுத்த நகரம். எருசலேம் என்னது? பரிசுத்த நகரம். சியோன்னா சபை. இப்போ இந்த சபையை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, சியோன் குமார்த்தியே நீ பயப்படாத. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு கலக்கம் இருந்துச்சு. ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கி எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? என் எதிர்காலம் எப்படியோ, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படியோ, நம்ம எக்ஸாம் எழுத போகிறேன், எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இல்லையோ, அப்படிலாம் பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம். உண்மையாக இல்லைங்களா? ஐயோ உங்களை நான் ஆண்டை நம்பி வந்துட்டேன், பிரச்சனை கிச்சனை வந்துட்டு போதும், அப்படிலாம் பயம் வரும். ஆனால் ஆண்டு இருக்கார் நம்மை காப்பாற்று. உண்மையாக இல்லைங்களா? நீ ஏசப்பாவை நம்பி வந்தனா நீ ஏன் பயப்படுற? உன்னை காக்கிற, பறந்து காக்கிற பட்சி அவர்.
அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், சியோன் குமாரத்தியே பயப்படாத. அந்த ராஜா என்ன சொன்னார், நான் என்ன செய்ய முடியும்? அந்த ராஜா சொன்னார், எதுலேருந்து கொடுப்பேன், கர்த்தர் கொடுத்ததானே இருக்குது. ஆமீனா இல்லைங்களா? சொல்லிட்டு கழுதை மேலே பவுனியாக வந்தார். இந்த கழுதையை மேலே பவுனியாக வந்தது சீசர்களுக்கு முதல்ல தெரியல. நிறைய பேருக்கு ஏசப்பா வந்தப்போ அவர் இயேசு என்பதை அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இயேசுவின் வருகைக்கு அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சீஷர் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறது போல இன்றைக்கி எல்லா ஜனங்க கண்களுக்கும் இயேசுவின் வருகை மறைவாக இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? மியான்மரில் 7.7 ரெக்டர் அளவு பூகம்பம் வந்திருக்கு. சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போச்சு பில்டிங்கு. இப்போ இதெல்லாம் என்னடெல்லாம் இயேசுடைய வருகைக்கு பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்னு சொன்னது ஒன்று, யுத்தங்கள் நடக்கும்னு சொன்னது ஒன்று. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இயேசு கழுதை மேலே வராரு. அவர் இயேசுன்னு, அவர் மேசியா என்ன சீசர்களுக்கே தெரியல. அவர் பின்பு மகிமைப்பட்ட பின்பு தான் இந்த வசனம் புரிஞ்சு யோவான் கிபி 90களில் இதை பரிசுத்தாவின் மூலமாக எழுதுகிறார். ரைட், சரி. இப்போ அந்த கழுதை மேலே வருகிற வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 62:12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த சியோனை மீட்க, இந்த சியோன் யாருன்னு பார்க்கும்போது, சபை யாருன்னு பார்க்கும்போது, இல்லை 62:12 அவர்கள் பரிசுத்த ஜனம் என்று, மீட்கப்பட்டவர்கள் என்று. அப்போ நம்ம சபை யார்? இந்த சபையை பார்த்தா சொல்கிறாரு, சியோன் குமார்த்தியே நீ பயப்படாத. வசனத்தின்படியாய் வாழ்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. இந்த உலகத்தில் நம்ம வசனத்தின்படியே நம்ம சத்தியத்தை சொல்லும்போது சிலர் பகைக்கலாம், வசனத்தின்படியே நம்ம வாழும்போது சிலர் நம்ம எதிர்க்கலாம். இதெல்லாம் நடந்தாலும் இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பரிசுத்த ஜனம் என்று, கர்த்தரால் மீட்கப்படுவார்கள் என்று. நம்ம வசனத்தின்படியே வாழ்ந்தனா நம்ம தான் பரிசுத்த ஜனம், நம்மளை தான் கர்த்தர் மீட்பார். ரைட், இன்னொரு வாசனம் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 9:9 சொல்லப்படுறதுல, சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. அங்கே களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி. யார்கிட்ட வரான்? ராஜா. இப்போ இயேசு எங்கே? இத்தனை நாள் சபையில் இல்லை, 2 நாட்கள் இருந்துச்சு. இப்போ சபையின் இடத்துல இயேசு வருகிறார். ஆமேனா இல்லைங்களா? அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு. 2 குமார்த்தி சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்க, 2 குமார்த்தி. சியோன் குமார்த்தி யார்? எருசலேம் குமார்த்தி யார்? சியோன் குமார்த்தி அப்படின்னா சபையின் மனவாட்டியே. எருசலேம் குமார்த்தியே அப்படின்னா பரிசுத்த மனவாட்டியே. சபையின் மனவாட்டியே, பரிசுத்த மனவாட்டியே, மகிழ்ந்து களிக்கூறு. மகிழ்ந்து கம்பீரியா கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கழுதை மேலே போனது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு பைபிளில்? இப்போ இது ஏசப்பா போனார். இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா கழுதை மேலே போனார். ராஜா வார்த்தைக்கு இல்லை, அவர் ராஜா இல்லை, சாலமோன். தாவீதுக்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. என் கழுதை மேலே என் குமாரனாகிய சாலமனை ஏற்றி கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேனா இல்லையா? ஏன்னா சாலமன் வந்து சாலமோன் அப்படின்னா சாலோம் சமாதானம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ராஜா எப்படி வரான்? சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலே வருவாராம். ஆமேனா இல்லையா? கர்த்தர் நல்லவர். சரி, ரைட். இப்போ இங்கே சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் அப்படியே அங்கே துல்லியமாய் நிறைவேறிச்சு. இயேசு இந்த உலகம் முழுவதுமாக ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். எங்கே வந்தார்? இன்றைக்கி நம்மளாம் பரலோகம் போவோமா இல்லைங்களா? பரலோகம் போவோமா இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்குது. சபைக்கு வர்றது தெரியுங்களா? நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பரலோகத்துக்கு போகணும். இங்கே எப்படி ஜனங்கள் இயேசுவை எதிர்கொண்டு
ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரம் போட்டு சொன்னாங்களோ அப்படி இயேசு ஒரு நாள் வருவார். அவருக்கு எதிர்கொண்டு நம்ம போகிறோம். போவோமா இல்லைங்களா? மேகங்கள் நடுவில் பாட்டு பாடணும். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு வந்து ஒருத்தனை அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் இருக்குது. நல்லா பாருங்கள், இயேசு வந்து அழைச்சிட்டு போனோன்னா நம்ம இயேசுவுக்கு பிடித்த மாதிரி இந்த உலகத்தில் வாழணும். புரியுதுங்களா? இப்போ சபை உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்திற்கு சபையின் இடத்துல கர்த்தர் வந்துட்டார். எப்போ? 1900 சொச்சம் எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் நெருங்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பரிசுத்த பிள்ளைகளுக்காகவும் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். ஆமேனா இல்லைங்களா? வந்தார், போனார், மறுபடியும் வரேன்னார். வந்து கூட்டிகிட்டு போவார். நம்மள ரெடியாக இருக்கிற ஆயத்தமாக இருக்கணும். சரிங்களா? ரைட். சரி, அப்படியே அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஜனங்க பாருங்க, ஜனங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த கூட்டத்தில் யார் தான் இருக்கிறது? லாஸ்டில் இருக்கிறாரு. ரெண்டாவது, அந்த முன்னாடி நாள் சீமான் வீட்டில் பந்தியில் உட்காந்தாங்களே, மார்த்தாள் வேலை செஞ்சாங்க. நல்லா பாருங்கள், இந்த மார்த்தாளுக்கு ஒரு வேலை, மரியாளுக்கு ஒரு வேலை இருக்குது. லூக்கா 10ஆம் அதிகாரத்துலேயும் மார்த்தாள் போய் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, மரியாள் பாத்தில் உட்காந்துருக்குறாங்க. இந்த சம்பவத்திலையும் மார்த்தாள் பணிவிடை செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் எங்கே உட்காந்துருக்குறாங்க? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அந்த 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 சென்ட்டோடைய விலை பார்த்திங்கன்னா 300 ராத்தல்னு சொல்லப்பட்டிருக்காரு. மிக காஸ்ட்லியான ஒன்று. எடுத்து அவர் எங்கே ஊற்றுனாங்களாம்? பாதத்தில் ஊற்றுனாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமேனா இல்லைங்களா? இந்த 2 விஷயம் இருக்குது. மார்த்தாளுக்கு மரியாளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மார்த்தாள் பணிவிடை செஞ்சாங்க, மரியாள் பாதத்தில் உட்காந்தாங்க. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து ஒரு வாரம் சொன்னார், மார்த்தாளே நீ எல்லா வேலையும் செஞ்சு டயர்ட் ஆகிறன்ற, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல வசனத்தை, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். விட்டு எடுபடாத, உனக்குள்ளே இருந்து போகவே போகாது என்னன்னா தெய்வ வசனம் மட்டும்தான். சரி, இப்போ இவங்களுக்கு கூட சேர்ந்து லாசரு உட்காந்துருக்காரு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ லாசருவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். யாரை பார்க்க வந்திருக்காங்க? எழுப்புனாரு, செத்து போன எழுப்புனாரு, இந்த லாசரு கூட உட்காந்துருக்குறானே அப்படின்னு பார்க்க வந்தாங்க. நிறைய பேர் விசுவாசம் வச்சாங்க. இங்கங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் வசனம் இப்போ வாசிங்க. வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று என்ன சொல்கிறாங்க? ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் அவர் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட அவனெல்லாம் சொல்லிட்டு சாட்சி கொடுத்தாங்களாம். என்ன சாட்சி கொடுத்தாங்கன்னா, செத்து போன லாசருவை இவர் எழுப்பினார் என்று, எழுப்பினார் என்று சாட்சி கொடு. அப்படியே 18ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சதால்தான் எங்கே வந்தாங்க? அவருக்கு எதிர்பட்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டு. 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசேயர். அப்போ பரிசேயர் எத்தனை நிறைய பேர் இருக்காங்க அங்கே. பரிசேயர் ஒவ்வொரு நோக்கி இப்போ உலகம் எங்கே போயிடுச்சு? யாருக்கு முன்னாடி போயிடுச்சு? மணவாளனுக்கு முன்னாடி போயிடுச்சான். முன்ன வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள சபைக்குள்ளே கொண்டு போனாங்க. புரியுதுங்களா? முன்ன உலகத்தில் இருந்தவங்கள இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி சபைக்குள்ளே கொண்டு போனாங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே என்ன வந்துடுச்சு? சபைக்குள்ளே உலகம் வந்துடுச்சு. புரியுதா இல்லைங்களா? உலகமே அவன் பின்னாக சென்று போச்சுன்னு யார் சொல்கிறது? உண்மைதாங்க. ஏசப்பா பின்னாடி அந்த நாட்களில் நிறைய ஜனங்க சீசரானாங்க. 3000 5000. பிலிப்பு பட்டணம், கொரிந்து பட்டணம், அப்புறம் அந்தியோகியா பட்டணம், இன்னும் தெசலோனிக்கே பட்டணம், கலாத்தியா பட்டணம்,
ஆசியாவில் 3 மிஷன் பயணங்கள் எல்லா இடத்துலையும் போய் இயேசுவை சொல்லி எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் பாவத்தில் இருந்த அவங்க இயேசுமா திரும்பினாங்க. தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட், இப்படி சொல்லி இங்கே நிறைவேறியது. யோவான் இப்படியாக தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் லூக்காவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவரமாக அங்கே சொல்லியிருப்பார். லூக்கா என்ன பண்ணிருப்பார், கொஞ்சம் விவரமாக சொல்லியிருப்பார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா இந்த சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 இது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் சொல்கிறாருங்களா? சொல்லி ஒரு கழுதையை எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ 35க்கு வாங்க. ஆ ஆ யார் தான் ஏற்றுனது? யார் ஜனங்க ஏற்றுனாங்க? சாலமோனை யார் ஏற்றுனது? தாவீதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை அனுப்பி சில மூப்பரை அனுப்பி ராஜாவாக ஆக்கிறதுக்கு ஏற்றுனாங்க. ஏற்றி போகையில் விரித்தார்கள். ஆ ஆ இப்போ சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் சந்தோஷப்பட்டு ஆ ஆ ஆ எப்படி பண்ணாங்களா? மிகுந்த சத்தத்தோடு. சத்தத்தோடு இருங்க, போதுருங்க. இப்போ இங்கே உங்கள் ஒரு வார்த்தையில் போட்டிருக்கு 38ஆம் வசனங்கள் தானே அது. ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகி. அப்போ இப்போ பரலோகத்தில் சமாதானம் இல்லைங்களா? பரலோக சமாதானம் இல்லை. ஏன்னா இயேசு இல்லாத இடத்துல சமாதானம் இல்லை. இயேசு பரலோகத்தில் இல்லை, இப்போ இங்கே இறங்கி வந்துட்டார் நம்ம நடுவில். இப்போ மறுபடியும் 5 நாள் கழித்து 8 நாள் கழித்து பரலோகத்துக்கு போகிறாரு. அப்போ இயேசு இல்லாத இடத்துல என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இயேசு இல்லாத இடத்துல மகிமை இல்லை. உண்மை இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா இல்லைன்னா சமாதானம் இல்லை. நீங்கள் இதே லூக்கா எடுத்து வாசினா இயேசு பிறக்கும் பொழுது தூதர்கள் என்ன சொன்னாங்க? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது தூதர்கள் சொன்ன வார்த்தை இந்த பூமியில் சமாதானம். ஏன்னா இயேசு இந்த பூமியில் வந்துட்டார், பூமியில் சமாதானம், இந்த மனுஷர் மேலே பிரியம். இப்போ இவங்க சொல்கிறாங்க வந்த இயேசு 33 ஆண்டுகள் கழித்து பரத்துக்கு போவார், அங்கே சமாதானம், அங்கே மகிமை. புரியுதுங்களா? சொல்லி உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். நம்ம ஏசப்பாவை புகழ்னாங்க. நமக்கு 1 நாள் 2 நாள் இல்லை, இது வரைக்கும் காத்திருக்கிறாரு. 1 வாட்டி 2 வாட்டி நல்லது செஞ்சதுக்கே தேங்க்ஸ்னு 1000 சொல்லுவோம். உன் வாழ்நாளில் உனக்கு 3 வேளை ஆகாரத்தை கொடுத்து, உனக்கு பலத்தை கொடுத்து, நீ போடுறதுக்கு துணியை கொடுத்து, நீ இருக்கிறதுக்கு வீடை கொடுத்து, உனக்கு பிள்ளைங்களை கொடுத்து, நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து இது வரைக்கும் நடத்துகிறாரு. அவருக்கு என்ன தான் பண்ணணும்? நம்ம எந்த அதிகாரியும் நமக்கு பிள்ளைங்க கொடுக்கல, எந்த அதிகாரம் என்ன பண்ணல, கணவனை கொடுக்கல, குடும்பத்தை கொடுக்கல. அவர் ஒருவர். ஒரு அதிகாரி ஒன்று செஞ்சால் 1000 தேங்க்ஸ் சொல்லுவோம். எல்லாரை விட மேலான இயேசு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு செஞ்சுருப்பார். அதனால தான் இங்கே சீஷருங்க என்ன பண்ணாங்க? மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். என் தேவன் எனக்கு இவ்வளோ செஞ்சார். நம்ம கூட தேவனை புகழணுங்க, தேவனை உயர்த்தணும். நீங்கள் உயர்த்த கர்த்தர்களை ஆசீர்வதிச்சே இருப்பார். 39ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் பேசும். கல் பேசுமா? கல் பேசுமா? ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா அதில் நிறைய சத்தியங்கள் இருக்கும். கல் பேசுமா? பேசுமா பேசாதா? பேசுமா? பேசாதா? அந்த கல்லை விட்டுருங்க, நான் அந்த கல்லுக்கு வரல. பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுரு
நீ கல்லாக இருக்கிற. இந்த கல் மேலே, எந்த கல்? பேதுருன்ற கல் இல்லை, இயேசுதான் கல். அந்த கல் மேலே சபையை கட்டினார். அப்போ அவர் மேலே கட்டப்பட்டிருக்க இந்த பில்டிங் எதில் கட்டப்பட்டிருக்கு? கல்லில் கட்டப்பட்டிருக்கு. அப்படி நீங்களும் நானும் தீர்க்கதரிசி அப்போஸ்தலங்கிற அஸ்திபாரத்து மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மூளைக்கல் இயேசு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே பேஸ் இயேசு, அந்த கீழே அஸ்திபாரம் இயேசு, அதுக்கு மேலே ஒரு லேயரை போட்டு அதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்மலாம் எப்படி கல் வச்சு தான் கட்ட முடியும்? நம்மலாம் யார் தான் கல்லுன்னு பேதுரு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீங்க, மாளிகையாக இசைவாக இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, இவங்க கத்தலைன்னா, இவங்க பயங்கரமாக கத்திருக்கிறாங்க. அதை பார்த்து பொறாமைனால பரிசு என்ன பண்ணாங்க, அந்த சீஷரை அதட்டு பண்ணாங்க. ஏசு அவர்கள் பிரதிடுமா, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேனார். கல் பேசுமா? பைபிள் இருக்க வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2:11. ஆபகுக் 2:10. கல் என்ன பண்ணுமா? என்னன்னு கூப்பிடுமா? இல்லை உத்திர, அதை விட்டுருங்க, இது மட்டும் பிடிச்சிக்கோங்க, அண்டம் பண்ணிக்கோங்க. கல் எங்கேருந்து கூப்பிடுமா? சுவர்லேருந்து கூப்பிடுமா? நீங்கள் உடனே அந்த கல்லுக்கு போயிட்டு போகிறீங்க. அந்த கல்லாம் அதுக்கு வாய் இருந்தும் பேசாது. நான் சொல்கிறது மாளிகையில் இருக்கிற கல் கூப்பிடுமா? கல் கூப்பிடுமா? கல் கூப்பிடுமா? அப்படி அதனை போட்டிருக்கு. சுவர் இருக்கிற கல் என்னன்னு கூப்பிடுமா? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு கூப்பிடும். அப்போ இவங்க கத்துறனா கல்லுகள் கத்தும். இப்போ நம்மலாம் கத்துறோமா இல்லைங்களா? ஏசப்பா சொன்னார், நான் தான் மூளைக்கல் அப்படின்னாரு. இன்னொரு இடத்துல சொன்னார், இந்த கல் எவன் மேலே விழுதோ அவனை நசுக்கி போயிடும், இந்த கல் மேலே எவன் விழுறானோ அவன் நொறுங்கி போயிடுவான். இந்த கல்லுனா யார்? இந்த கல்னா யார்? ஏசப்பா. அந்த கல் மேலே தான் நீங்களானும் கட்டப்பட்டிருக்கிறோம், ஒட்ட வச்சு. அப்போ அவர் நம்மளை சும்மா இருக்க விடுவாரா? அவரை பார்த்து நம்ம சும்மா இருப்போமா? இப்போ இவங்க எப்படி ஆர்ப்பரித்தாங்களோ அப்படி நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது. தேவ பிரசனத்தில் இருக்கிற நம்ப, தேவ மகிமையை காண்கிற நம்ப சும்மா இருக்க முடியாது. ஒருவேளை சும்மா இருக்கிறாங்கன்னா தேவ மகிமையை அவங்க இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். ஆமே, தேவ மகிமையை பார்க்கலன்னு அர்த்தம். இந்த பரிசேயனுக்கு அவங்க கத்துறது பைத்தியம் மாதிரி தோன்றிருக்கலாம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். நமக்கோ அது தேவ பேலன்ஸ் போட்டிருக்க. கத்துறது எப்படி இருந்திருக்கும்? பைத்தியக்கார பசங்க கத்தினே போகிறாங்க அப்படி சொல்லுவாங்க. யார் பைத்தியன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். ஆமாம் இல்லைங்களா? ஏசப்பாவுக்காக நம்ம பைத்தியம்தான். ரோட்டில் போய் சுவிசேஷன் சொல்கிறோம், உங்களுக்கு வேறு வேலை இல்லை வந்துடுறானுங்க அப்படின்வாங்க. எதுக்கு? இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை வல்லமை ஒருவனை ரட்சிக்க திராணி உள்ளது. ஆமென். ரைட். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த கல் எவன் மேலே விழுமோ அதான் சொன்னார், இந்த கல் மேலே சபையை கட்டுவேனார். அந்த கல் இயேசு தான். இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க, 3 நாளுக்குள்ளே கட்டுறனாரு. இந்த கல், இந்த ஆலயம் எல்லாம் ஏசப்பா தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா என்கிற மூளைக்கல் மேலே நம்ம எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கோம். இப்போ இந்த பில்டிங் ஆரம்பிக்கிறவங்களேன் ஏதாவது ஒரு மூலையில் தான் முதல் கல் வைப்பாங்க. மூளை தாங்க முக்கியம். மூளை தான் முக்கியம். மூளை தான் முக்கியம். புரியுதுங்களா? மூளை தான் முக்கியம். இந்த மூலையும் முக்கியம், அந்த மூலையும் முக்கியம். இந்த மூலையில் செயல்பட்டால் தான் நீ தப்பிக்க முடியும். அந்த மூலையில் நீ இருந்தால் தான் அவரோடு கூட கட்டப்பட முடியும். மூலையிலேருந்து எழுப்புவாங்க, ஒரு மூலையிலேருந்து ஆரம்பிப்பாங்க, வச்சு ஜாயின் பண்ணி கட்டுவாங்க. அப்படி பிரதான கல் இயேசு. அந்த கல்லோடு சேர்ந்து கட்டப்பட்டவங்க தான் நம்ப. அப்போ கல் கத்துமா? கத்துமா? அதை தான் ஆபகுக்கில் சொல்லியிருக்கிறாரு, சுவரிலிருந்து கல் கூப்பிடுமா. என்னென்னு கூப்பிடும்? இயேசுவே எங்களை ரட்சியும், தாவீதின் குமாரனே
ரட்சியம் அப்படின்னு நம்ம இப்போ கூப்பிடுறோமா இல்லை ஏசப்பாவை? பிரச்சனை வருது, ஆபத்து வருது, பயம் வருது, கூப்பிடுறோமா இல்லையா? கூப்பிடுறோமா இல்லையா? கூப்பிடுறோமா? அதுதான் அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் கூப்பிடுறாங்க, சபை நடுவில் கர்த்தர் இருக்கார், எல்லாம் கூப்பிடுறாங்க. ஓசனா கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு ராஜா ஸ்தோத்திரிக்கப்படன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட், அப்படியே வாசிங்க, 41 வாசிங்க. ஆ ஆ எப்போ இதெல்லாம் இந்த வெற்றி பவனி வரும்பொழுது இந்த சம்பவம்லாம் நடக்குது, சொல்கிறாரு, கல் கத்துனாரு. 41ஆம் வசனத்தில் இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாராம். ஏன் நகரத்தை பார்த்து இயேசுப்பா கண்ணீர் விட்டார்? ஏன் கண்ணீர் விட்டார்? ஒரு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒரு ரேலி முடிஞ்சுது. இப்போ தான் கழுத பவனி வந்தார், முடிஞ்சுது. இப்போ நகரத்துக்குள்ளே வராரு. எங்கேருந்து வராரு? ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் நகரத்துக்குள்ளே வந்து தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் புறா விற்கிறவனை, இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் அடித்து துரத்தினார், வெளியே சுத்தம் பண்ணார் சபையை. ஏன்னா சபையில் என்ன நடக்குது? அங்கே 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 புறா விற்கிறாங்க, வியாபாரம் நடக்குது. சபையில் வியாபாரம் நடக்கக்கூடாது. சபையில் ஜெபம் நடக்கணும். சபையில் தேவனை உயர்த்துறது நடக்கணும். இந்த பிரியாணி பொட்டலம் விற்கிறது, அதில் இருந்தால் ஆண்டு என்ன பண்ணுவார்? பொட்டலத்தை தூக்கி விசிறடிப்பார். புரியுதா இல்லைங்களா? இந்த டீ விற்கிறது, சாப்பாடு வேணால் இலவசமாக போடலாம், வியாபாரம் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? ரைட், சரி. இப்போ ஆண்டு போவார், அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாராம். எப்பயுமே ஏசப்பா நமக்காக என்ன பண்ணுவார்? நம்ம பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஏசப்பா நமக்காக ஆளமாட்டான்னு நினைக்கிறீங்களா? என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது, இந்த கஷ்டத்தை என்னை விசுவாசிக்குது, என்னை நம்புது, இன்றைக்கும் வந்து உட்காந்துருக்கு. எவ்வளோ பிரச்சனை நடுவில் கூட இன்றைக்கி சபையில் வந்து உட்காந்துருக்கு. பிரச்சனைகள் நடுவில் என்னை தேடுது. நேற்று ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்துச்சு குழந்தை, இன்னைக்கு காலையில் அதை மறந்துட்டு கர்த்தர் எதையாகலும் வழி செய்வார்னு வந்து உட்காந்துருக்கு. வறுமையின் மத்தியில், பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் வந்து உட்காந்துருக்கு. அப்படி நம்மளை பார்த்து நம்ம வர ஆண்டவர் கண்ணீர் விடுவாராம். சரி, இங்கே விட்ட கண்ணீர் வந்து அடுத்த வருஷம் வாசிங்களேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிகள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் இப்போ ஏசப்பா கழுதில் வந்ததும் அவங்களுக்கு கண்ணுக்கு மறைவாயிடுச்சு. தீர்க்க தரிசனம் சொன்னது சகரியா 9:9 நான் சொன்னதும் இங்கே நடக்குது. அவங்க தெரியல. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா வருகையில் இதெல்லாம் நடக்குது, தெரியல. இது வருகையான்னு புரியல. ஏன்னா அன்னைக்கு தெரியாமல் இருந்தது போல் இன்றைக்கும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன் தெரியாமல் இருந்தாங்கன்னா, வேதத்தை ஆராய வேண்டிய விதத்தில் ஆராயலை. வேதத்தை எப்பயுமே படிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. இப்போ பைபிள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஏசப்பா கழுத மேலே வருவார்னு. ஏன்னா நான் கழுத மேலே வந்திருக்கிறேன், நான் தான் இயேசு, நான் தான் மேசியா. உன் கண்ணுக்கு மறைவாக போச்சு. யாருக்கு மறைவாக போச்சு? அந்த ஜனங்களுக்கு மறைவாக போய் சொல்லிட்டு, உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளிலாகலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்கும் என்றார். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது அப்படின்றாரு. ஏன்னா என்னாச்சா, மறைவாக இருக்கான். இப்போ ஏசப்பா வராருன்னு தெரியல அவங்களுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், வரது ஏசப்பான்னு தெரியல. என்ன தெரியல? சரி, அப்போ வரது ஏசப்பான்னு தெரியலனா அவங்களுக்கு எது ஈர்த்தது? அவங்கள உலக காரியங்கள், உலக வழிபாடுகள், உலக ஆசை, உலக இச்சை, இதெல்லாம் என்ன படிச்சுன்னா தேவன் வருகிறதே அவங்க கண்ணை மூடிடுச்சு. புரியுதா இல்லைங்களா? ஏசு வருகிறத அறியாமல் போயிட்டாங்க. ஐயோ, இந்த ஏன் அப்படின்னா, நான் வந்தேன் உனக்கு தெரியாமல் போச்சே, உனக்கு தெரியாமல் போச்சு. இப்போ நம்மளை பார்த்து சொல்லுவார், நான் வரப்போகிறேன், ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு 1-2 அடையாளம் இல்லை, இவ்வளவு அடையாளத்தை கொடுத்துருக்குறேன். பூமி அதிர்ச்சி. எப்போ ஒரு 2 வாரம் இருக்குங்களா? மியான்மரில் எப்போ அடைஞ்சிங்க? 10 நாள் இருக்குமா? மியான்மரில் 10 நாள் இருக்கும். இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது ஏசு எங்கே இருக்கிறாராம்? வாசல் அருகே இருக்கிறார். எந்த வாசல் அருகே? பரலோகத்தின் வாசல் அருகே நிற்கிறாரு. எப்போ வேணாலும் கதவு திறக்கலாம்,
எப்போ வேணாலும் அவர் இறங்கி வரலாம். வரும்பொழுது நம்ம எதிர்கொண்டு போகிறவங்களா இருக்கணும். போனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா. அதுக்காக வேலை செய்யக்கூடாதா? வேலை செய். சம்பாதிக்கக்கூடாதா? சம்பாரி. பிள்ளைங்க பெற்றுக்கூடாதா? பெற்றுக்கோ. வேற கல்யாணம் பண்ணுறியா? பண்ணிக்கோ. அதெல்லாம் ஆண்டு வேணான்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணு, தப்பே இல்லை. ஆனால் இயேசு வருகிறதை நீ புரிந்து கொள். எல்லாம் செய்ய, எல்லாம் அதெல்லாம் தப்பே இல்லை, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் இயேசு ஒரு வரேன்னு சொன்னார். நீ அதற்கு ஆயத்தமாக. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்பம் நடத்து, வேலைக்கு போ, சம்பாரி, எல்லாம் பண்ணு. அது செய்ய வேணும்னு சொல்ல. வராருன்னு சும்மா உட்காந்தா வேலை ஆகாது. அவர் வருவார். நீ ஆயத்தமாக இருந்து உன் வேலையை நீ செய். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுத்துட்டு, உன் வேலைக்கு வேலையும் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தையும் கொடுத்துட்டு விழித்திருந்து ஆயத்தமாக. புரியுதா உங்களுக்கு? அதுக்குன்னு அப்படியே மூலையில் உட்காரன்னு ஆண்டவர் சொல்ல. நீ செய்கிற வேலை செஞ்சுட்டே. இப்போ வராருன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துருப்போமா? இன்னைக்கு கிராமத்துக்கு போகிறோம், நாங்கள் செய்கிறது செஞ்சுட்டே தான் இருப்போம். அவர் வரும்போது என்ன பண்ணலாம்? போகலாம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, அட பாவிங்களா, கழுத மேலே வரேன், இத்தனை பேர் கத்துறாங்க, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படணும், உன் கண்ணுக்கு மறைவாக போச்சுடா. கண்டே பிடிக்கலையே நீ என்ன? ஏங்க அங்கே இருக்கிற பரிசேரே கண்டுபிடிக்கல. பரிசேர் யாத்திரீங்களா? ஆசாரியர்கள், பாஸ்டர்களுக்கே தெரியல. இப்போ இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, பாஸ்டருக்கே தெரியல அவர் கழுத்து மேலே வர்றது. இன்றைக்கி அப்படி தான் சில பேருக்கு தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பரிசேயனுக்கு தெரிஞ்சிருந்தா இவர் தான் மேசியா வந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? நல்லா பாருங்க, ஜனங்களுக்கு சில வேலை அறியாமல் இருந்தாலும் பாஸ்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஊழியக்காரர் கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய வருகை. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரருக்கு சொல்லாமல் ஒரு வார்த்தையை ஆண்டு செய்ய மாட்டார். ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். செய்வாரா? இப்போ நோவா கிட்ட சொன்னார், இன்னும் 7 நாளில் மழை வரப்போகுது. எத்தனை நாள் வரப்போகுது? இன்னும் 7 நாளில் வரப்போகுது, நீ பேழைக்குள்ளே போன்னு சொன்னார். புரிஞ்சிருக்கா? சொன்னாரா இல்லைங்களா? இன்னும் 7 நாளில் இந்த பூமி அழிய போகுது, நீ உள்ளே போ. இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட போகும், நீ போய் சொல்லு. சொன்னாரா இல்லைங்களா? இன்னும் நீ கேட்கலன்னா பாபிலோன் ராஜா வந்து உன்னை பிடிச்சிட்டு போய் 70 வருஷம் சிறையாக வைப்பான்னு சொல்லிட்டு எரேமியா கிட்ட சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லாமல் செஞ்சாரா? எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்வார். சரி, ஆபிரகாம் கிட்ட சோதோமை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஜலப்பிரளயம் வரதையும் சொன்னார், நோவா கிட்ட 7 நாள் வரப்போகுதுன்னு. சோதோமை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு காரியத்தையும் தேவன் மறைச்சே வைக்க மாட்டார், எல்லாத்தையும் சொல்லுவார். யார்கிட்ட? ஊழியக்காரர்கிட்ட. எப்படி சொல்லுவார்னா, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தின் வாயிலாக கர்த்தர் பேசுவார். ஆனால் அங்கே இருக்கிற பரிசேயருக்கு அவரை இயேசு என்றே கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய சில சபைகள் இருக்குது, வருகையை பற்றி சொல்கிறதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். ஏசப்பா வராருனா தானே நீ ஆயத்தமாக முடியும். எங்க 1:30 மணிக்கு ட்ரெயின் சொன்னால் தானே நீங்கள் ஆயத்தமாவீங்க. நாங்கள் போகிற டூருக்கு பிளான் பண்ணிருக்காங்க. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு ட்ரெயினுங்களா? 3 மணிக்கு ட்ரெயின். எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? 2 மணிக்கு போவீங்களா இங்கேருந்து? சரி சரி, 1:30 மணிக்கே போகலாம், சீக்கிரமாக போகலாமே. போய் அங்கே காத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் நமக்காவது நிற்கும் போது உள்ளே ஏறி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது சரியாக போயிடும். 3 மணி ட்ரெயினுக்கு 3:10 போனால் நீ இருப்ப, ட்ரெயின் இருக்காது. அதே மாதிரி தான் நீ இருப்ப, ஏசப்பா இருக்க மாட்டார். அப்புறமா எங்கே ட்ரெயின் என்ன என்ன அப்படின்னா, நீ யார் எனக்கு தெரியாதுன்னு டிக்கெட் கவுண்டர் சொல்லுவான். நீ விட்டல ட்ரெயினை, அந்த டிக்கெட் செல்லாது போ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் 3 மணி ட்ரெயினுக்கு 3:10 ஆகிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு. அந்த டிக்கெட் எதுக்கு யூஸ் ஆகும்? யூஸ் ஆகுமா?
வேஸ்ட்டு தான். அதே போல் தான் நம்மளும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமோ, அந்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து போகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகும், அந்த வண்டியில் ஏறி போயிடுவோம். இப்போ நோவா கிட்ட வந்து 7 நாளில் மழை வர போகுதுன்னா 7 நாள் தானே இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 6 நாள் வரைக்கும் காற்றுல வரும். 7 நாள் மழை வரப்போது நீ உள்ளே போனால் உள்ளே வந்துட்டார். புரியுதா இல்லைங்களா? இப்போ ஏசப்பா வந்து எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறாரு. அதனால தான் தீர்க்க தரிசனம் இவ்வளோ சொன்னனே, நான் வருவேன்னு சொன்னேனே, இனி பார்க்க முடியலையே அப்படின்னு கண்டுட்டார். இன்றைக்கி நிறைய பேருடைய என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலக கவல்னால இயேசுன்னு வருகையை மறந்து போகிறாங்க. உலக கவல்னால. ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன வேலை தெரியுங்க, தட்டி தட்டி எழுப்புறது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. தூங்குகிற நீ ஆவிக்கிற நிலையிலெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சபையில் நிறைய பேர் தூங்குவாங்க தெரியுங்களா? நான் சொல்கிறது மாம்ச தூக்கத்தை விட்டுருங்க. அதுக்கு தான் தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு திறப்பாங்க. சில பேர் அல்லேன்னு சொல்லிவிடுவாங்க. இந்த தூக்கம் இல்லை, ஆவிக்குரிய நிலையில் தூங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த தூக்கம் தான் கர்த்தர் சார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பி வா. இப்போ நம்ம வந்துடணும். ஏசப்பா வரத சிம்டம்ஸ் தான் வச்சு தான் அவர் எப்படின்னா சொல்லுவார், செஞ்சு காமிப்பார். இப்போ இவர் கழுது மேலே வர்றது ஒரு அடையாளம். இப்போ வரப்பார், இதுவும் அடையாளம். நடக்கிறதெல்லாம் அடையாளம். இப்போ 7.7 ரிக்டர் அளவுக்கு பூமி அதிர்ச்சி வந்துச்சு பார்த்தீங்களா? அதே போல் ஒரு அதிர்ச்சி மீண்டும் வரும். அந்த தேவாலயம் இடிந்து விழும். எந்த தேவாலயம்? அங்கே ஒன்று இருக்குல்ல, அது இடிந்து விழும். அப்போ கட்டுவாங்க. அப்போ அந்த ஆலயம் கட்டப்படும் போது இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஆலயம் கட்டப்படும் போது நம்ம ரெடியாக இருக்கணும். நான் ஏசப்பாவை வெல்கம் பண்ணுறதுக்கு. அவர் வருவது அந்த மறுபடியும் பாருங்கள், பகிரங்க வருகையில் ஏசு என்ன பண்ணுவார், அதே ஒலிவ மலை மேலே இறங்கி அப்படி தான் வருவார். சரிங்களா? ரகசியம் நம்ம போவோம் வைங்களேன், நம்ம போயிடுவோம். பகிரங்க வரல, ஒலிவ மலை தான் வருவார். இப்போ நம்மளுடைய வேலை என்னென்னா ஆயத்தப்படுவது. ஆயத்தப்படுத்து. பைபிள் சொல்லப்பட்ட எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீ ஆயத்தப்படுத்து. நம்மளும் ஆயத்தமாகணும். நம்ம பிள்ளைங்களை, குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு அலர்ட் சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்தணும். கொரோனா வந்து சரிங்களா, கொரோனாலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. கொரோனாவே தூங்குறவனை எழுப்புறதுக்கு தான் ஒரு கால், வேக்கிங் கால் இருக்குல்ல. இப்போ தூங்கிட்டே இருப்போம், பக்கத்தில் ஃபோன் வச்சு தூங்கும்போது ஃபோன் பண்ணால் டக்கு நினச்சிக்குவோம்ல, அப்படி ஒரு கால் எழுந்திருக்கிறதுக்கு. ரைட், சரி, இப்போ வந்துடலாம். இப்போ ஏசப்பா வரும்போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு மகிழ்ச்சி. இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அடக்கி கொள்ள முடியாத சந்தோஷம். ஏன்னா சில பேருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அதனால தான் அவங்க இயேசு என்பதை அறிந்து ஆவியில் உணர்ந்து அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலின் ராஜா என்று. ஆமென் இல்லைங்களா? இஸ்ரவேலின் ராஜா நம்மை காக்க, நம்மை தப்புவிக்க, நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அன்னைக்கு கழுத மேலே வந்தார். ஏசப்பாவுக்கு இன்னொரு வாகனம் இருக்குது தெரியுமா? ஏசப்பா ட்ராவல் பண்ணுற வாகனம் தெரியுமா? கேருபீன்கள். கேருபின் மேலே ஏறி வேகமாக வருவாராம். எப்படி வரான்? அன்னைக்கு கழுத, இப்போ வரும்போது கேருபின் மேலே வருவார். வந்து நம்மளை வெல்கம் பண்ணி நம்மை அழைத்து கொண்டு போவார். அதனால் சபையாகிய நாம், சியோன் குமாரத்தி ஆகிய நாம், நம்மளை பார்த்து, சியோன் குமாரத்தியே பயப்படாத, எருசலேம் குமாரத்தியே களிக்கூர். ஆமாம் இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயந்து போகாதீங்க. ஏசு வரப்போகிறாரு, அதுக்காக நீ சந்தோஷப்படு. ஆமாம் இல்லை? சில பேர்லாம் ஏசு போகிறான்னு பயம் வந்துடும். ஏன் பயம் வருது? ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆயத்தமாக இருக்க நமக்கு பயம் வராதுங்க.
சந்தோஷம்தான் வரும். ஏசப்பாவை பார்க்க போகிறோன்னா சந்தோஷம் தானே வரணும். இவங்களாம் எதிர்கொண்டு போகிறாங்க, சந்தோஷமாக தான் போனாங்க, பயந்தா போனாங்க. ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு தான் பயம் வரும். ஆயத்தமாக இருக்கிற நமக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். பயப்பட்டாலே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு அடையாளம், நம்ம பயப்படுறோன்னா நம்ம என்னென்ன ஆயத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால் பயம் வரக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமார்த்தி, சீயோன் குமார்த்தியே பயப்படாத, எருசலேம் குமார்த்தியே மகிழ்ந்து களிகூறு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நம்ம சொன்னோம், என் ராஜா வரப்போகிறார், வந்து என்னை அழைத்து செல்வார். அன்றைக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைக்கி வந்த அந்த சந்தோஷம் சீஷர்லாம் என்ன பண்ணாங்க? சீஷரில் சந்தோஷப்பட்டாங்களா? அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சந்தோஷப்பட போகிறோம். அவரோட வருகையில் நம்ம அவரோட கூட போக போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையில் மேலேயே வரல. எத்தனை பேர் ஏசப்பா வந்தால் எத்தனை பேர் போகலான்னு பிளான் இருக்குது? ஏசப்பா வந்தால் எத்தனை போனோன்னு தான் கூப்பிட்டு போவார். கரம் பிடித்து அழைச்சி கையை தூக்கினா தான் அவர் கையை பிடிப்பார். நீ கையை தூக்காமல் இருந்தால் அவரும் கையை பிடிப்பார். ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது நீ கை கொடுத்தா தான் இப்படி வச்சுருந்தா அவர் இப்படி கை கொடுக்க முடியும். அப்படி வருவதை ஓசனா கர்த்தருடைய நாமத்தை அவர் ராஜா ஸ்தோத்திரம் கூட கையை தூக்கும் போது அவர் கையை பிடிப்பார். அதனால் கர்த்தர் வருகிறார், ஆயத்தமாவோம். சூப்பர் பாடல்ல யார் பாடினது? ஓசன்னா ஜெயம் நமக்கு, ஏசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம். யார் பாடினது பாருங்கள் அந்த பாட்டு. யார் பாடினது? எப்படி சொல்லமா? வின்சென்ட் சேகருங்களா? அது நமக்கு ஒரு பிரபலமான ஒரு நடிகரை வச்சு பாட வச்சாங்க, தெரியுமா அந்த பாட்டை? தெரியாதா? மனோன்றதுன்னு பாடினார். பாடினார் இல்லைங்களா? மனோ பாடினார் இல்லைங்களா? பாடலையா? கேட்கலையா? பாருங்க, நீங்கள் வீட்டுக்கு போனால் ஓசன்னா ஜெயமே என்ற பாடலை டைப் பண்ணுங்கள், அவர் பாடுந்துடும். சரிங்களா? அன்றைக்கி பாடினவர் இன்றைக்கும் பாட்டு தான் இருக்கார். யார் பாடினது? வின்சென்ட் செல்வராஜா? வின்சென்ட் சேகரா? சரி, ரைட். அப்படி நல்ல ஒரு அருமையான பாடலை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது கரெக்டாக பாருங்க. இந்த நாளுக்காக அந்த பாட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏசு எப்படி தேவன் தனக்கு கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றிகரமாக தன்னுடைய பிரயாணத்தை முடித்தாரோ, அப்படி ஏசப்பா உங்களையும் என்னையும் நம்பி இந்த வேதத்தை கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தின்படியாக வாழ்வோம், இந்த வேதத்தின்படியாக செய்வோம், இந்த வேத வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளும் சொல்லணும், எனக்கு கொடுத்த பிரமாணத்தின்படியாக நான் செஞ்ச ஆண்டவரை அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தான் நமக்கு என்னது? வெற்றி. செய்வோமா இல்லைங்களா? கர்த்தர் நமக்கு அதுக்கு நம்ம செய்ய முடியாது, கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். அதில் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிப்போம், கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போவோம். நம்மளும் இதே பாட்டை அங்கே மறுபடியும் பாடுவோம். எத்தனை விசுவாசிக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கே பாட போகிறோன்னு. இந்த டீம் அப்படியே அங்கே போனோம். இந்த டீம் என்ன பண்ணோம்? மத்திய ஆகாயத்தில் இயேசுவின் கரத்தை பிடிச்சிட்டு சத்தமாக இங்கே சீஷர்கள் பாடினது போல் சத்தத்தோடு புகழ்ந்து பாடணும். ஆமென் இல்லைங்களா? எல்லாம் ஒரு நாள் போய் பாட போகிறோம். அதுக்காக ஆயத்தமாக கர்த்தர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.